இனிமையான நேயர்களுக்கும் செல்ல குழந்தைகளுக்கும் ஈஸி டியூட்டோரியல்ஸின் வந்தனங்கள். தினம் ஒரு குறள். இன்றைய குறள் அதிகாரம் 42, குறள் எண் 411. கேள்வி அப்படிங்கிற அதிகாரத்துல இருந்து செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்குற குறள் செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. ஒரு திருக்குறள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பொதுவாக 7 வார்த்தை இருக்கும். இந்த குறளில் 5 தடவை செல்வம் அப்படிங்கிற வார்த்தை தனியாவோ இல்லை இன்னொரு வார்த்தை கூட சேர்ந்தோ ரிப்பீட் ஆயிருக்கும். செல்வம் அப்படின்னா என்ன? செல்வம்னா பணம், நகை அது மட்டும் கிடையாது. செல்வம் அப்படின்னா சேகரித்து வைக்கும் மதிப்புள்ள பொருட்கள் எல்லாமே செல்வம் தான். இப்போ புத்தகங்களை நீங்கள் நிறைய அளவில் சேகரிக்கிறீங்க அப்படின்னா அதுவும் செல்வம் தான். இப்போ காசு, பணம், அப்புறம் நிலம், நகைகள் இது எல்லாமே செல்வம் தான். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச செல்வம். அதே மாதிரி அறிவை ஏதோ ஒரு வகையில நீங்க சேகரித்தீங்கன்னா அது ஞானம், அறிவு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய செல்வம் தான். அதுல காதுகள் மூலம், செவி அப்படின்னா காதுன்னு அர்த்தம், காதுகள் மூலமா நீங்க சேகரிக்கிற செல்வம் அப்படிங்கிறது இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப பெரியது அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. தலை அப்படின்னா உடல்ல எது முதன்மையா இருக்கு? தலைதான். அப்ப தலை அப்படின்னா என்ன அர்த்தம்னா முதன்மையானது அப்படின்னு. இந்த குறள்ல வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, இருக்கிற செல்வங்கள் எல்லாவற்றிலும் தலை சிறந்த செல்வம், முதன்மையான செல்வம் அப்படிங்கிறது காதுகளால் பெறுகின்ற ஞானம், காதுகளால் சேகரிக்கப்படும் மதிப்பான ஞானம் அப்படிங்கிறது தான் வள்ளுவர் சொல்றாரு. செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம் அப்படின்னா இருக்கிற எல்லா செல்வத்திலையும் பெரிய செல்வம் அப்படின்னு எதை கன்சிடர் பண்ணா செவிச்செல்வம் தான். ஏன் அப்படின்னா அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. இருக்கிற எல்லா செல்வத்திலையும் செவிச்செல்வம் தான் முதன்மையானது அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. இப்போ நீங்க முந்தைய காலத்துலலாம் எழுத படிக்கிறதுக்குன்னு சொல்லி தர மாட்டாங்க. எழுதுறது கம்மியா இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் டீச் தான் பண்ணுவாங்க. குருகுலத்துல குரு சொல்லுவாரு, சொல்றதை கேட்டு தான் படிக்கணும். இதை ஓதுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஔவையார் பாட்டி கூட என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப அந்த ஓதுதல் மூலமா தான் ஞானத்தை பெறுறது அதிகபட்சமா இருந்தது அந்த காலத்துல. ஸோ இப்பயும் பாத்தீங்கன்னா எல்லாரும் மோஸ்ட்லி எல்லாருமே பள்ளிக்கூடத்துக்கு, கல்லூரிகளுக்கெல்லாம் போயிட்டு தான் இருக்கிறோம். அந்த செல்வம் செவி வழியா நமக்கு புகட்டப்பட்டு தான் இருக்குது. ஆனா அதை சேகரித்தால் மட்டும்தான் அது செல்வம். செல்வத்தையே வேகமா சொன்னீங்கன்னா செல்வம் 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 சொன்னீங்கன்னா செல்வம் அப்படின்னு வரும். அப்ப சேகரிச்சா அது செல்வமா உங்ககிட்டக்கவே நிலைச்சிருக்கும். சேகரிக்காம விட்டீங்கன்னா செல்வம்னு சொல்லிட்டு போயிடும். அப்ப காதுகள் மூலமாக வருகின்ற நல்ல மதிப்புகளை சேகரித்து வைக்க வேண்டும். அதுதான் செல்வம். அந்த செல்வம் தான் இருக்கிற எல்லா செல்வத்திலையும் தலை சிறந்ததுன்னு திருவள்ளுவர் சொல்றாரு. ஒரு குட்டி கதை பார்க்கலாம். ஒரு ஊர்ல ஒரு வணிகர் இருந்தாரு. அவருக்கு 2 மகன்கள் இருந்தாங்க. அவர்கிட்டக்க 1000 பொற்காசுகள் சேமிப்பா வச்சிருந்தாரு. அவர் 2 பசங்களையும் கூப்பிட்டு, என்னால இனி வணிகம் செய்ய முடியாது, எனக்கு ரொம்ப தளர்வா இருக்கு, நீங்க 2 பேரும் தான் இனிமேல் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாரு. உடனே மூத்த பையன் சொல்லுவான், அப்ப நீங்க சேர்த்து வச்சிருக்கிற காசை எங்க 2 பேருக்கும் பிரிச்சுட்டாங்க, அதை வச்சு நாங்க வணிகம் செய்யறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே வணிகர் யோசிச்சுட்டு, நான் கஷ்டப்பட்டு சேர்த்ததை இதை நான் பிரிக்க விரும்பல, 2ஆ பிரிபடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, 1000 பொற்காசுகள் இருக்கு, நானும் இருக்கிறேன், நீங்க 2 பேரும் பேசி தேர்வு செஞ்சுக்கோங்க, உங்களுக்கு 1000 பொற்காசுகள் வேணும்னா அதை அப்படியே எடுத்துக்கோங்க, நான் வேணும்னா என்ன எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னோடனே மூத்த பையனுக்கு 1000 பொற்காசுகள் தான் வேணும்னு தோணும். அதை எப்படி கேட்கன்னு யோசிப்பான். 2வது பையன் யோசிக்கவே மாட்டான். ஒரு நிமிஷத்துல சொல்லிடுவான், எனக்கு நீங்க தான்ப்பா வேணும், நீங்க எனக்கு வணிகத்துல அனுபவம் கிடையாது, எங்க 2 பேருக்குமே அனுபவம் கிடையாது, நீங்க என் கூட இருந்தீங்கன்னா நான் உங்ககிட்ட கேட்டு வணிகம் செஞ்சு என்னால பொருளீட்ட முடியும் அப்படின்னு சொல்லிடுவான். முதல் பையன் அப்பாடியா நம்மளோட 1000 பொற்காசுகள் அவன் தேர்ந்தெடுக்கல, அதனால அது நமக்கு தான் சொல்லிட்டு சந்தோஷமா சரி அப்ப நான் 1000 பொற்காசுகள் எடுத்துக்கிறேன்னு எடுத்துட்டு அவன் வணிகம் செய்ய போயிடுவான். 2வது பையன் அப்பா கிட்ட கேட்டு எப்படி செய்யணும்னு கேட்டு கத்துக்கிட்டு அதை மூலயமாவே செய்வாரு. 1 வருடம் ஆகும். 1 வருடத்துல 10,000 பொற்காசுகள் பொருளிட்டுருவாரு. முதல் பையன் இந்த 1000 பொற்காசுகள் வச்சிருந்தாலும் அவனுக்கு எப்படி வணிகம் செய்யணுங்கிற அனுபவம் இல்லை, யாரும் வழிகாட்டுதலுக்கு இல்லாத காரணத்தினால கொஞ்சம் கொஞ்சமா அந்த 1000 பொற்காசுகள் கரைஞ்சிக்கிட்டே வரும். 1 வருஷத்துக்கு எண்ட்ல அவரோட பொற்காசுகள் எல்லாமே காலி ஆயிரும். இது 2வது பையன் பார்த்தீங்கன்னா 1000-ஐ விட அதிகமான 10,000 பொற்காசுகளை பொருளீட்டிட்டான். ஸோ இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது?
ரெண்டாவது பையன் வந்து தன் அப்பா கொடுக்கின்ற அறிவுரைகளும் வழிகாட்டுதலும் தான் பெரிய செல்வம்னு அதை தேர்ந்தெடுத்தான். அதனால அவன் இருக்கிறத அதை முதலீதனமா வச்சு முதலீட வச்சு என்ன பண்ணிட்டாரு, 10,000 பொற்காசுகள் சேகரிச்சிட்டாரு. ஆனா முதல் பையன் வந்து அந்த கேள்வி ஞானத்தை விட அந்த கண்ணு முன்னாடி இருக்கிற பொற்காசுகள் தான் பெருசுன்னு நினைச்சாரு. அது கரைஞ்சிருச்சு. இவருக்கு ஒரு வருஷத்துலயே 10,000 பொற்காசுகள் கிடைச்சிருச்சு. இன்னும் அடுத்த வருஷம் போக போக இன்னும் நிறைய செல்வங்கள் அவருக்கு பெருகிக்கிட்டே இருக்கும். இதனாலதான் வள்ளுவர் என்ன சொல்றாரு, இருக்கிற எல்லா செல்வத்திலையும் செவி செல்வம் தான் மிக பெரியது, முதன்மையானதுன்னு சொல்றாரு. எப்படி சொல்றாரு? செல்வத்துள் செல்வம் செவி செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அப்படின்னு சொல்றாரு. வேறொரு குறள்ல உங்களை சந்திக்கிறேன். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப வேல்யூபிள். அதனால உங்க கருத்துக்களை எங்களோட கமெண்ட் செக்ஷன்ஸ்ல பதிவு பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்க பாசிட்டிவ் வைப்ஸை ஸ்ப்ரெட் பண்ற ஆளா அப்ப இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஈஸி டியூட்டோரியல்ஸ்க்கு புதிய வியூவரா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்காக எல்லாருமே பெல் ஐக்கான அமுக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.